ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா நெத்திலி மீன் கருவாட்டு கிரேவி. ஸோ நெத்திலி மீன் கருவாட்டு கிரேவி எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த கிரேவி எதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா இட்லி, சப்பாத்தி, அப்புறம் தோசை, ஏன் ஒயிட் ரைஸுக்கு கூட இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கருவாடு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடாக எடுத்து நான் இங்கே இந்த ஹாட் வாட்டரில் நல்ல ஒரு 10 மினிட்ஸ் சோக் அவுட்டு நான் அப்படியே வச்சுட்டுக்கிறேன். பார்த்திங்களா, இந்த கருவாட்டில் இருக்கிற அந்த டஸ்ட்டு டர்ட் எல்லாமே இந்த தண்ணியில் வழியாக வெளியே வந்துடும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாட் வாட்டரில் தான் எப்போவுமே கருவாடை நீங்கள் சோக் பண்ணணும். அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அந்த உப்பு தண்ணியை நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு வரட்டும். அதுக்கப்புறமா இந்த கருவாடு குழம்புக்கான மசாலாக்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தேவையான அளவு தேங்காய், 4 பெரிய சைஸு தக்காளி, கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற தனியா, சோம்பு, மெழுகு, சீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா மசாலையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சின்னு வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்மளுடைய மசாலாவுடைய பேஸ்ட்டு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் நான் இந்த சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த இந்த கருவாடுக்கு ஒரு மசாலா போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நான் டைரெக்டாக இந்த கருவாடை அப்படியே சேர்த்துக்க போகிறதில்ல, இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாக்களை பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், வேறு எதுவுமே நான் சேர்த்துல, சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் சில்லி அண்ட் டர்மரிக் பவுடர். இப்போ இந்த கருவாடை நான் நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா இந்த கருவாடோட ஒட்டி இருக்கணும். இப்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 6 மினிட்ஸ் ஊறினா போதும். அந்த கருவாட்டில் அந்த மசாலா நல்லா இறங்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலாவோடு இந்த கருவாடு நல்லா கிடைக்கும். இதை நான் ஒரு ஓரமாக வச்சிடுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிச்சு வர இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். அதை இதோடு நான் சேர்த்திடுறேன். நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகா பொடி கருகிடக்கூடாது, கருகிட்டால் டேஸ்ட் மாறிடும். ஸோ இந்த மாதிரி கலர் இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணிட்டு வந்தால் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா கூடவே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கிறேன். டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆட் பண்ண அந்த எண்ணெய் எல்லாமே இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி திரும்ப அந்த எண்ணெய் எல்லாமே தேங்கி மேலே வருது பார்த்திங்களா? அந்த டைமில் அடுத்ததாக என்ன சேர்த்தணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடலாம். ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன சேர்த்துணுன்றதை நான் சொல்கிறேன். தரக்கலாம். குழம்போட கிரேவி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதோடு சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த புளியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ அந்த
குழம்பு நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம இப்போ இந்த சோக் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த நெத்திலி கருவாடு, இதை நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கருவாடை ஃப்ரை பண்ணி இந்த குழம்போடு சேர்த்தும் போது நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவாடு வந்து ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த குழம்புல. சூப்பராக அந்த நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது ஸ்மாஷ் ஆகிடும். இந்த குழம்பு கொதித்து வர டைமில் இந்த கருவாடெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி போடும்போது அது அப்படியே முழுசாக தெரியும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணினே இருக்கலாம். ஸோ இப்போ கருவாடு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த கருவாடை இதோட சேர்த்திக்கிறேன். ஆயிலோடவே நான் இந்த கருவாடை சேர்த்திடுறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். ஒரு 1 மினிட் டைம் கொடுத்தா இந்த கருவாடோட இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த மசாலாவில் இறங்கி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இந்த கிரேவி நம்மளுக்கு கொடுக்கும். அது வரைக்கும் ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போது நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கார்னிஷ்காக கொரியாண்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். வாவ், இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த கருவாட்டு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஒயிட் ரைஸோடு நான் சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுடைய பிடிச்ச மெயின் டிஷ்ஷோடு இந்த சைட் டிஷ், அதாவது இந்த கருவாடு குழம்பே ஒரு மெயின் டிஷ் தான், நீங்கள் எதோடு வச்சு சாப்பிட்றேன்னு டிசைட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, எனிவேஸ், டாட்டா பபாய் ஃப்ரம் யுவர் பிரபா.